பிகேபி கல்வி அறக்கட்டளையினுடைய இந்த பள்ளியினுடைய தாளாளர் மதிப்பிற்குரிய அருண் அவர்களே, அவர் துணைவியார் அவர்களே, இன்று விருது பெற்று நம்முடைய பகுதியிலே மிகவும் சிறப்பு செய்திருக்கின்ற கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, அவருடைய துணைவியார்களே, வெங்கடேஸ்வரா மாடர்ன் ரைஸ் மில்லினுடைய உரிமையாளர் திரு மாசிலாமணியர்களே, அவருடைய மகன்கள், அவருடைய குடும்பத்தார் அனைவர்களையும், இந்த பள்ளியினுடைய நிர்வாக அதிகாரி அவர்களே, ஆசிரியர்களே, இருபால் ஆசிரியர்களே, மாணவர்களே, மாணவிகளே, திரளாக வருகை புரிந்துள்ள பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களும் காலை வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுதந்திர தின விழாவில் அவர் பற்றியெல்லாம் நிறையா நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் காந்திஜியினுடைய கனவாகிய சுயராஜ்யம், கிராம சுயராஜ்யம், கிராமம் தன்னிறைவடைய வேண்டும் என்ற அவருடைய கனவை நிறைவேற்றி கொண்டிருப்பவர்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே. அந்த வகையில் கிராமத்தில் ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து இவ்வளவு சிறப்பாக அந்த பள்ளியை அவர்கள் நகரத்துக்கு இணையாக நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான்லாம் படிக்கிறப்போ ஸ்கூலுக்காகவே டவுனுக்கு போக வேண்டியதாக போச்சுங்க. பள்ளிக்கூடத்துக்காகவே நம்முடைய ஃபேமிலியை, அப்பா அம்மாவை விட்டுட்டு டவுனுக்கு போய் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து டெவலப் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறோம். பட் அந்த வசதி கிராமத்திலே கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த பள்ளி திகழ்கின்றது. திரு அருண் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால், அருணை பற்றி சொல்வதற்கு முன்பாக பிகேபி என்று சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு துணிக்கடை விளம்பரம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, போத்தீஸ் அது விளம்பரம் வரும், பெயர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும்னு சொல்லி. அந்த மாதிரி பிகேபி என்ற ஒரு பெயரை சொன்னாலே இந்த பகுதியிலே அதனுடைய பாரம்பரியம் நமக்கு தெரியும். அந்த பாரம்பரிய வழிவந்த அருண் அவர்கள் இப்படி ஒரு கனவை இந்த கிராமத்திலே ஏற்படுத்தி நகரத்துக்கு இணையாக ஒரு பள்ளியை இங்கே நடத்தி வருகின்றார். ஒரு 3000 மாணவர்களை வைத்து ஒரு 300-400 ஹாஸ்டல் பள்ளி மாணவர்களை வைத்து நடத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான காரியம். அந்த காரியத்தை இவங்க டெடிக்கேட்டடாக செய்கிறாங்க. நான் எப்போ பார்த்தாலும் அவங்க ஸ்கூல்லேயே தான் இருக்காங்க. அநேகமாக தூங்குவதற்கு மட்டும்தான் வீட்டுக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் இதே பள்ளியில் நம்முடையக்காக உழைக்கிறார்கள். நம்முடைய அம்மா ஒரு 10 மாதம் நம்ம சுமக்கிறாங்க. ஆனால் இவங்க 12 வருஷம் நம்மளை வழிநடத்தி கொண்டு சின்ன குழந்தையாக இருந்து வெளியில் போகிற ஒவ்வொரு மாணவனையும் ஒரு தலைவனாக, ஒரு விஞ்ஞானியாக, மருத்துவராக, என்ஜினியராக உருவாக்கக்கூடிய ஒரு இறைப்பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இது சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை, ஒரே ஒரு டெம்பிள், ஒரு கோயில் மாதிரி. அது மட்டும் இல்லை, இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறதுனால மட்டும் இல்லை, இதனை சார்ந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, எவ்வளோ பஸ்ஸு, எவ்வளோ டிரைவர்ஸ், அதொட்டியான உபதொழில்கள், எவ்வளோ துணி டெய்லரிங், இப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பள்ளியை மையமாக வைத்து கிட்டத்தட்ட 200-300 குடும்பங்கள் இந்த ஏரியாவில் சிறப்பாக வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போ 3000 மாணவர்கள் இந்த பள்ளியில் படிக்கிறான்னு சொன்னால், குறைஞ்சபட்சம் இந்த பள்ளி மட்டும் இல்லைன்னா ஒரு 1000 பேர் நகரத்துக்கு கண்டிப்பாக குடிபெயர்ந்திருப்பார்கள். அந்த நகரத்தை நெருக்கடியை குறைப்பதும் கிராமம் வளர்வதும் இவர்கள் அந்த ஒரு பள்ளி மிகச்சிறந்த பணியாற்றி வருகிறது என்பதை நாம் மறந்து வரக்கூடாது. பள்ளி மாணவர்களெல்லாம் நம்முடைய என்றைக்கும் நாம் படித்த பள்ளியை நாம் மறக்கவே கூடாதுங்க. நம்ம எதையுமே நம்ம சுட்டி காட்ட முடியாது. ஒரு 60 வயசு ஆனாலும் இன்றைக்கு நான் போனால் பாசூர் பள்ளிக்கூடம் இந்த ஸ்கூல் தான் நான் படித்தேன், என் குழந்தைகள் காட்ட முடியும், பேரந்த குழந்தைகள் காட்ட முடியும், என் நண்பர்கள் கூட்டிகிட்டு போய் காட்ட முடியும். வேறு எதாவது காட்ட முடியுமா? கோவிட்டில் கொரோனாவில் 1 மாதம் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன், இதான் நான் இருந்த ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ஜெயிலில் நான் 1 மாதம் இருந்தேன், இதான் நான் இருந்த ஜெயில்னு சொல்ல முடியுமா? பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அந்த பெருமை, என்றைக்கும் உயிர் சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு பெருமை இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்களாம் படிக்கிறப்போ ஆசிரியர்கள்லாம் ஆசிரியர்களை தான் நாங்கள் ரோல் மாடலாக எடுப்போம். பட் இன்றைக்கி நீங்கள் நடிகர்கள் அது மாதிரிலாம் எடுக்கிறீங்க. பட் எங்களுக்கெல்லாம் டீச்சர்ஸ் தான் ரோல் மாடல். எங்கள் சயின்ஸ் மாஸ்டரும் எங்களுக்கெல்லாம்
ரோல் மாடல். அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாரு, அவருடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, எப்படி வராருன்னு தான் நாங்கள்லாம் பார்த்து அது பிரகாரம் நாங்கள்லாம் ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு நிலைமை முற்றிலுமாக மாறிவிட்டது என்று. ஆனாலும் இந்த கிராமத்தில் இங்கே பார்க்கின்ற பொழுது மீண்டும் அதெல்லாம் எங்களுக்கு இந்த கிராமத்தில் வளர்ந்து வருகிறது என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. டீச்சர்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து எங்களெல்லாம் எங்கள் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மாஸ்லாம் பயங்கரமாக அடிப்பாருங்க. ஒரு முறை கூட நாங்கள் அடித்ததுக்காக வருத்தப்பட்டது கிடையாது. வீட்டில் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க அப்பாலாம், நீ தப்பு பண்ணாமல் வாத்தியார் அடிப்பாரான்னு நான் கேட்பேங்க. வீட்டிலையும் சொல்ல முடியாது. ஸோ அந்தளவுக்கு எங்களை ஒரு கட்டுப்பாடாக அவங்க வந்து அரசு பள்ளியில் வந்து வளர்த்ததுனால தான் இன்றைக்கு நாங்களாம் இந்த ஒரு நிலையில் இருக்கின்றோம். நீங்களாம் படித்து +2 முடித்து எப்போ வெளியில் போனாலும் நம்மளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் நமக்கு வாழ்க்கை கொடுத்த பள்ளியும் நீங்கள் என்றைக்குமே மறக்கக்கூடாது. இன்றைக்கும் 40 ஆண்டு காலமாக எனக்கு வந்து ஆசிரியரோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. சமீபத்தில் சென்ற வாரம் என்னுடைய மகள் திருமண பத்திரிகையை என்னுடைய ஆசிரியரிடம் குழந்தை நானும் துணைவியாரும் சென்று அவருடைய காலையில் வந்து ஆசிரியர் வாங்க முடிகிற பொழுது அந்த பத்திரிக்கை கொடுத்து வெளியில் போகிறபோது ஒரு கோயிலேருந்து வெளியில் வந்த ஒரு உணர்வு தான் எங்களுக்கு ஏற்பட்டது. அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த ஆசிரியர்களுக்கு. ஸோ அதனால் மாணவர்கள் அனைவருமே உங்கள் ஆசிரியர்களை ஒரு தெய்வமாக குருவாக நீங்கள் ஏற்று நீங்கள் வழிபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஆசிரியர்கள்லாம் அந்த காலத்தில் மாணவர்களை வந்து அப்படி உருவாக்கி கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லுவோன்னா, பசுமரத்து ஆணி போல் மனசில் பதிய வைக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த பாடம் நடத்தினாலும் பசுமரத்து ஆணி போல் பதியணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு எனக்கு வந்து எங்கள் சயின்ஸ் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்து ஞாபகம் இருக்கிறது. பல விஷயங்களை அப்படியே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனாலும் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சார் சொல்லுவார், பானையில் இருக்கக்கூடிய நீர் எப்படி குளிர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறது எங்கள் சயின்ஸ் மாஸ்டர் சொன்னார். பானையில் ஊற்றப்படக்கூடிய நீரானது கண்ணுக்கு தெரியாத நுண்துளைகள் மூலம் பானைக்கு வெளியே கசிகிறது. அப்படி கசிகின்ற நீரானது சுற்றுப்புறத்தில் உள்ள வெப்பத்தை பெற்றுக்கொண்டு ஆவியாவதால் பானையில் நீர் குளிர்ச்சி அடைகிறது. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சார் சொல்லி கொடுத்தார். எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து படித்து 40 மார்க் 60 மார்க்கோ வாங்குவான். பட் சயின்ஸில் மட்டும் படிக்காமே 95 மார்க் வாங்குவாங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே. காரணம், அந்த பசுமரத்தாணி போல மனசில் ஆசிரியர்கள் அதை வந்து பதிய வைத்தார்கள். 40 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி சப்ஜெக்ட் எப்படி ஞாபகமாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள், அதுக்கப்புறம் காலேஜ் போகிறான், கல்யாணம் ஆகுது, குழந்தைகள், பிஸ்னஸ்ஸு பிரச்சனைகள் எத்தனையோ ஃபேஸ் பண்ணுறான். இருந்தாலும் இன்றைக்கு அது வந்து ஞாபகம் இருக்குன்னு சொன்னால், ஒரு முறை நீங்கள் பசுமரத்தாணி போல் உங்களுடைய மாணவருடைய ஒழுக்கத்தையும் கல்வியையும் நீங்கள் கற்றுக் கொடுத்தால் இந்த மாணவர்கள் எங்கு சென்றாலுமே நம்முடைய சிறப்பாக வருவார்கள் என்பது எங்களுடைய ஆசிரியர்கள் செய்த ஒரு உதாரணம். அதுபோல் இந்த பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களும் அதுபோல் வர வேண்டும், வந்து கொண்டும் இருக்கின்றீர்கள். ஏனால் நகரத்திலே பணியாற்றுவதை கிராமத்து மாணவர்களை வைத்து செய்வது என்பது ரொம்ப கடினமான வேலை என்பதை நாங்கள் அறிவோம். அந்த வகையிலே மிக சிறப்பாக இந்த மாணவர்களை உருவாக்குகின்ற பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் ஒரு தொழில் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் நம்முடைய வாழ்க்கைன்ற ஒரு நோக்கம் இல்லை. எதையெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதெல்லாமே இந்த சமுதாயத்திலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். நான் தண்ணி வியாபாரம் பண்ணேன்னா பூமியிலேருந்து எடுக்கிறேன். எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் நம்ம குடிக்கிறது. அப்போ இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று திருப்பி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா ஒரு நோக்கம். இவர்கள் பள்ளியை நடத்துவதற்கே நேரம் இல்லை. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் இதுக்காக ஸ்கூல்லேயே இருக்காங்க. இதை தாண்டி அவங்கள ஒரு சமூக சேவை செய்கிறார்கள் என்று சொன்னால், இதையெல்லாம் நீங்கள் நம்முடைய மாணவர்களும் சரி, நம்முடைய பெற்றோர்கள், குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கெல்லாம் போனால் பையன் கெட்டு போயிடுவா அல்லது வந்து பிஸ்னஸ் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கலாம் இல்லாமல், இது போன்ற முன்னுதாரணங்களை, இந்த தாளாளரை போன்ற முன்னுதாரணங்களை நீங்கள் எடுத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பாசூரில் ஒரு 7 கோடி ரூபாய் செலவில் சங்கமம் என்ற ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி ஒரு மின்மயானம் பண்ணியிருப்பது என்பது சாதாரண வேலை இல்லை. இன்றைக்கி பெருந்துறையில் பண்ணியிருக்காங்க, ஈரோட்டில் பண்ணியிருக்காங்கன்னா ஈஸியாக ஸ்பான்சர்ஸ் கிடைக்குங்க. கொடுக்குறவங்களாம் கொடுப்பாங்க ஈரோட்டில் அப்படின்னா நமக்கு ஒரு பேர் இருக்குன்னு. பட் கிராமத்தில் நீங்கள் அது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னங்க பாசூர் ஆற்று பக்கம் ஒரு ரிசார்ட் கட்டியிருக்காங்க, அது என்ன வாடகை கொடுறாங்களான்னு கேட்பாங்க. யாரும் மின்மயான்னு சொல்கிறதில்ல, ரிசார்ட் கட்டியிருக்காங்க. சரி, அது என்ன இறுதிச்சடங்குக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு நாம் நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். சங்கமம் இறுதி
இறுதி சடங்குக்கு மட்டும் பயன்படவில்லை. எனக்கு தெரிய இதுவரை ஒரு 20 பேர்த்துக்கு அங்கிருந்து கண்தானம் பெற்று அந்த கண்தானத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் ஒளிவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இறுதி சடங்கு மட்டும் அல்ல, ஒளியேற்றக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கெல்லாம் ஒரு கண்ணை எடுத்து ஒருத்தருக்கு மட்டும் மேலே ஆப்ரேஷன் பண்ணாங்க. இன்னும் ஒரு கண்ணை 4ஆக பிரித்து இன்றைக்கு 4 பேருக்கு அதை பொருத்த முடியும் என்ற விஞ்ஞான வளர்ச்சி இன்றைக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஜோடி கண்கள் சங்கமம் மூலம் சென்றிருக்கிறது. இதெல்லாம் நம்ம நம்ம மாணவர்களை பெற்றோரும் தெரிந்து கொள்ள நீங்கள்லாம் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். மிகச்சிறந்த சேவை செய்த அவர்களுக்கு உண்மையிலேயே எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்னும் மென்மேலும் இந்த சேவை கிராம அளவிலே வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். அதுபோல் கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி, நம்ம ஈரோட்டில் எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40,000 இன்ஜினியர்ஸ் ஈரோட்டை சுற்றி இருக்காங்க. ஈரோட்டை சுற்றி இருக்கக்கூடிய கல்லூரிகள் 40,000 மாணவர்கள் வெளியில் வர்றாங்க. எல்லாம் ஐடி படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க, வேலைவாய்ப்பு இல்லை. நாங்கள் என்ன இவங்க ஈரோட்டுக்கு ஒரு ஐடி பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். சரி, நாங்கள் ஒளிரி மீட்டரில் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஜோகோனுடைய ஒரு சேர்மனை ஈரோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸ்ரீதர் வேம்புன்னு தென்காசி ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை கொண்டு எல்லா மாணவர்களையும் வரவழைத்து இப்படி இதை எப்படி நீங்கள் இதனுடைய எதிர்காலம் என்ன என்பதை பற்றி நாங்கள் சொன்னோம். அப்படி நினைக்கிறப்ப சொன்னேன், இன்னும் ஜோகோ அங்கே செஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இதில் யாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியா வரலையா அப்படிங்கிற போது தான் நம்முடைய கார்த்திக் அவர்கள் அவருடைய கிராமத்தில் வச்சுருக்காங்க. அண்ணாமலை கோட்டை இதே பகுதியில் நான் பிறந்த அந்த அண்ணாமலை கோட்டைக்கு ஒரு தடவை நான் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி நான் இன்விடேஷன் கொடுக்க போயிருக்கேன். அப்படி ஒரு கிராமத்தில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை நிறுவி 200 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து, அது மட்டுமல்ல சமுதாய சேவையை வருஷம் ஒரு முறை ஒரு 2000 பேர் இளைஞர்களை வைத்து ஒரு மராத்தான் நடத்துகின்ற ஒரு பெருமையை நம்முடைய கார்த்திக் அவர்கள் மிகச்சிறப்பாக செய்து வருகின்றார். இதெல்லாம் நம்ம ஏரியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெருமை. நகரத்திலே சாதனை செய்வதை மட்டும் நாம் பாராட்ட, அவர் சொல்லதை போல் நகரத்தில் சேவை செய்வது என்பது ஈஸி. இப்போ நான் போய் ஜிஹெச்சில் பண்ணோன்னே எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா பணம் வேணும், என்னால் திரட்ட முடியும் ஒரே நாளில். பட் ஆனால் கிராமத்தில் செய்கிறங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த பணியை அவர்கள் கார்த்திக் ஈஸ்வரமூர்த்தி மிக சிறப்பாக அவர்கள் செய்திருக்கார்கள். சரி, அவங்க சாஃப்ட்வேர் கம்பெனி இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, சரி வாடகையில் சொந்த இடம் அப்படின்னு மாற்றி சிந்தித்தால் கூட அவள் துணைவியார் அவர்கள் என்ன இங்கே இருக்கக்கூடிய பள்ளியினுடைய குறைகள் என்ன, ஏன் நம்முடைய மாணவர்கள் அந்தளவுக்கு வர முடியலைன்னு பார்த்தா ஆங்கிலம் மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது என்பதை கண்டு ஒவ்வொரு கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு சென்று அவர்கள் ஆங்கிலத்தை கனவு ஸ்கூல் ஆஃப் இங்கிலீஷ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அனைத்து கிராம பள்ளியில் அரசு பள்ளியில் படிக்கிற சிறு குழந்தைகளுக்கு ஆங்கில அறிவை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவர் நினச்சா நம்ம தாளாளர் சொன்னதை போல் அமெரிக்காவில் ஜாலியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி நம்ம பசங்க போயிட்டால் திருப்பி வரமாட்டேங்கிறாங்க. ஜாலியாக இருக்கலாம் என்ன அப்படின்ட்டு. பட் இங்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சமுதாய சேவைகள் செய்யலாம் என்று சொன்னால் நாம் அத்தனை பேருமே அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களையும் கரவொலியையும் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல் பெரியவர் மாசிலாமணி அவர்கள் குடும்பத்தினர் பற்றி சொன்னார்கள். நம்முடைய கிராமத்தில் ஒரு அரிசி தொழிற்சாலை ஆரம்பித்து அதற்கு ஒரு பிராண்டு போட்டு இன்றைக்கி அதெல்லாம் ஒரு வியாபாரங்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். இப்போ தண்ணி விற்கிற தண்ணியில் என்ன பிராண்டு, சாரல் என்ன, கிண்ட்ல என்ன, பிஸ்லரி என்ன, எல்லாம் தண்ணி தான். ஒரு பேரை வச்சு அதை ஒரு ஃபேமஸ் பண்ணி வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் இன்றைக்கி அரிசிக்கு அதே மாதிரி தான் அவங்க கிராமத்தில் செய்கிறாங்க. அவங்களுடைய 2 மகன்களையும் ஒருத்தர் மருத்துவராக இருக்கிறாரு, மருத்துவர்களை சேவை செய்கிறார்கள். அதோடு அவர் ஏஜுக்கு ஃப்ரீயாக போகுது, 2 பசங்களும் செட்டில் ஆகிட்டாங்கன்னு ஃப்ரீயாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் அரிமா சங்கங்கள் மூலம் மற்ற அமைப்பு மூலம் அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளை தேர்ந்தெடுத்து செய்கின்றார்கள். இதெல்லாம் நமக்கு இவரெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு பெரியவர்கள் என்பதை நம்முடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய விருது வழங்கி அடையாளம் காட்டக்கூடிய தாளாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ எவ்வளோ சாதனை புரிஞ்சவங்க நம்ம ஏரியாவில் இருக்காங்க, கிராமத்துலேருந்து போனவங்களாம் சாதனை புரிகிறாங்க, எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்மளும் அது மாதிரி பெற்றோருடைய பங்கு நம்முடைய குழந்தை உருவாக்குவதிலே பெற்றோருடைய பங்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் டவுனில் பார்க்குறேன் 8:45 மணிக்கான எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்மல் ஸ்கூலுக்கு அந்த பசங்களோட பிள்ளைகளோட அம்மா அப்பா அந்த அவசரமாக அறக்க பறக்க ஸ்கூட்டிலையும் சைக்கிள்லையும் கொண்டு விட்டுட்டு போவாங்க. ஸோ வாழ்க்கையே நம்முடைய குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பண்பு
அவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு பண்பு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் பெற்றோர்கள் அனைவருமே மிகச்சிறப்பாக பண்ணாட்டீர்கள். இன்னும் ஒன்றே ஒரு மட்டும் நாம் சொல்லி உங்களை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள்லாம் நம்ம எல்லாமே எத்தனையோ விரதம் இருக்கிறோம். குறிப்பாக தாய்மார் வியாழக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம்னு எத்தனையோ விரதங்கள் இருக்கிறேன். மாதத்தில் குறைஞ்ச ஒரு 3 நாட்களாவது, ஒரு 10 நாட்களாவது இப்போ புதுசாக ஒரு விரதம் வந்திருக்கு. அந்த விரதத்தை நீங்கள் அனைவருமே கடைபிடிக்க வேண்டும் என்று மாணவ மாணவிகள், குழந்தைகள், வயதானவர்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறேன். அதுதான் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். டிஜிட்டல் ஃபாஸ்டிங் என்ன? டிஜிட்டல் ஃபாஸ்டிங் புதுசாக இருக்குது, எந்த கோயிலும் சம்மந்தப்படாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா, இது கோயிலெல்லாம் சம்மந்தப்படல. நம்ம கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம். நம்ம அத்தனை பேர்த்தையும் நம்முடைய மூளைகளை குழப்பி அதிகப்படியான பாரத்தை அதை ஏற்றி எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாமல் டெய்லியும் தின்னக்கூடிய ஒரு வாட்ஸ்அப்லேயும், செல்லுலேயும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நம்ம மூழ்கி கிடக்கிறோம். ஸோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஃபேமிலியில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு விரதம் இருக்கிற மாதிரி டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னு அவனையோரும் இருக்க வேண்டும். இது நம்முடைய சமூகத்துக்கும் நம்முடைய மாணவர்களுக்கும் எதிர்காலத்துக்கும் உள்ளான ஒரு விரதம் என்பதை சொல்லி மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு கௌரவத்தை அளித்த தாளாளர்களுக்கும் அவருடைய துணைவியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக சிறப்புரை ஆற்றிய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பிகேபி அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நினைவு பரிசு 79வது சுதந்திர தின விழா சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒளிரும் ஈரோடு ஃபவுண்டேஷன் செயலாளர் உயர் திரு எஸ் கணேசன் BA ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் நம் பிகேபி பள்ளி தாளாளர் ஐயா அவர்கள். To present the memento to our esteemed chief guest as a mark of our appreciation.